சிரிய அரபு குடியரசின் மென்பீச் நகரின் பாதுகாப்பை தமது கைகளில் எடுத்துக் கொள்ளப் போவதாக கூறியுள்ள துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் தாம் எடுத்துள்ள இந்த முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 20 தொலைபேசி வாயிலாக தெரிவித்து விட்டதாக கூறியுள்ளார். இந்த இடம் குர்திஷ் இயக்கத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. அங்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அமெரிக்கா. துருக்கி ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், அமெரிக்கா சிரிய அரபு குடியரசில் இருந்து முழுமையாக வெளியேறினால் மென்பீச் நகரில் உள்ள குர்திஷ் இயக்கத்தினரின் மீது துருக்கி கை வைக்கும் என்பதே அமெரிக்கா அங்கிருந்து உடனடியாக வெளியேற முடியாத காரணம். இது தொடர்பாக துருக்கியை அமெரிக்கா வெளிப்படையாக எச்சரித்துள்ளது. அப்படியொரு சிக்கலான இடம் அது. அதை தமது பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வரப்போவதாக துருக்கி ஜனாதிபதி கூறியுள்ளதால் அமெரிக்காவை அங்கிருந்து வெளியேறுமாறு துருக்கி மறைமுகமாக கூறுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அந்த பகுதியை இப்போது தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் குர்திஷ் இயக்கத்தினரின் கதியும் விதியும் துருக்கியின் கைகளுக்கு போகப்போகிறது. குர்திஷ் இயக்கம் அந்த பகுதியை கைப்பற்றியது 2016ஆம் ஆண்டு. அப்போதிலிருந்து அமெரிக்காவின் உதவியால் தான் அந்த பகுதியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கம். துருக்கி நீண்ட காலமாக கண் வைத்திருக்கும் இடமும் அந்த இடம்தான். அமெரிக்கா அங்கு குர்திஷ் இயக்கத்தினருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கும் வரை துருக்கியால் உள்ளே வர முடியாதிருந்தது. அப்படியான சூழ்நிலையில் அங்கிருந்து முழுமையாக வெளியேறப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி திடீரென அறிவித்தார். அந்த அறிவிப்பை துருக்கி வரவேற்றிருந்தது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியின் அந்த திடீர் அறிவிப்பின் பின்னரும் அமெரிக்கா வெளியேறவில்லை. அதற்கு காரணம், அங்கிருக்கும் குர்திஷ் இயக்கத்தினரை என்ன செய்வது என்ற சிக்கல்தான். அமெரிக்கா அங்கிருந்து வெளியேறினால் மறுநாளே குர்திஷ் இயக்கத்தினர் துருக்கியின் கைகளில் சிக்கிக்கொள்வார்கள். இப்போது அந்த நகரத்தின் கட்டுப்பாட்டை தமது கைகளில் எடுத்துக் கொள்ளப் போவதாக துருக்கி ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதிக்கு நேரடியாகவே தொலைபேசியில் கூறிவிட்டார். அப்படி கூறியதை வெளிப்படையாக அறிவித்தும் விட்டார் அவர். அப்படியொரு தொலைபேசி உரையாடல் நடந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி தரப்பிலிருந்து இதுவரை தகவல் ஏதும் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் துருக்கி ஜனாதிபதி அதை வெளிப்படையாக கூறிவிட்ட நிலையில் அதை அமெரிக்காவால் மறைக்கவும் முடியாது. மொத்தத்தில் அமெரிக்காவை ஒரு ராஜதந்திர சிக்கலில் சிக்க வைத்து விட்டார் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன்.